மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்துள்ளார். இந்த வார டெல்லி லீக்ஸில் பல விஷயங்களை சொல்ல இருக்கிறார். வாருங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் அருண். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். முக்கியமான விஷயம் சார், பிரேக்கிங் நியூஸா வந்து இருக்கிறது. அதை பத்தி தான் ஃபுல்லா உங்ககிட்ட கேட்கணும்ட்டு நினைக்கிறேன். இந்த விஷயம் பத்தி நீங்க வந்து கடந்த 10-15 வருஷத்துல ரொம்ப டீப் டிரைவா க்ளோஸ் குவார்ட்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. நேஷனல் ஹெரால்டு வழக்குல வந்து ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்ப அமலாக்கத்துறை, அதாவது இடி வந்து திட்டம் அப்படின்னு ஒரு நியூஸ். இஸ் இட் சோ? எஸ். ராகுல் காந்தி அவர்களுக்கு நேஷனல் ஹெரால்டு ஒரு பத்திரிகையில் அவர் செய்த ஊழல், 90 கோடி ஊழல், லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ரைட் ஹேண்டு கொடுத்துட்டார். இங்க நேஷனல் ஹெரால்ட்ல இருந்து யங் இந்தியன் கொடுத்துட்டார். அந்த ஊழல் சம்பந்தமாக 5 மணி நேர விசாரணை நடத்தினாலும் சில முக்கிய தஸ்தாவேஜுகள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு கிடைத்து விட்டது. இது அவர்களுக்கு புதிதாக சில விளக்கங்கள் கிடைத்திருப்பதனால் அதை நம்ம எவிடன்ஸ் எடுத்துக்கலாமா? ரொம்ப கான்கிரீட்டான எவிடன்ஸ் என்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கக்கூடிய சொல்லுகிறார்கள். சில ஆங்கில பத்திரிகைகளில் அது வந்துவிட்டது டெல்லியில். இருப்பினும் ராகுல் காந்தியே நூனலும் தன் வாயால் கெடும் என்று சொல்லக்கூடிய பழமொழிக்கு எதிர்ப்ப அவரே ட்வீட் பண்ணியிருக்காரு. ஒரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆபீசர் என்ன கூப்பிட்டாரு, டீ சாப்பிட வா நட்டு அப்படின்னுட்டு. இவர் டீ சாப்பிட போனார்னா இவர் போய் முழுக்க அண்ட போய் புழுகன் தான் ராகுல் காந்தி என்பதை நிரூபிக்க இருக்கிறார். காரணம், எவிடன்ஸ் வந்துருது பாருங்க இந்த வாட்டி. வெரி 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 ஸ்ட்ராங் எவிடன்ஸ். ஓகே, அதுதான் மெயின் டெல்லி லீக்ஸ். ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரான பிறகு கூட இந்து விரோத சக்திகளுடன் இந்து விரோதத்திற்காக ஏதாவது ஒண்ணு பேசுறாரு. பார்லிமெண்ட்ல சிவ பூஜையை காமிக்கிறாரு, எல்லாத்தையும் ஒருத்தர் அப்படி இப்படி காமிச்சுக்கிறாரு, முத்திரைங்கிறாரு, கையில அழகு இப்படி இப்படிங்கிறாரு, கட்டிக்கிறாரு, பிரைம் மினிஸ்டர் போய் கண்ணடிக்கிறாரு, எல்லாரையும் கத்துறாரு, வேற எல்லாரையும் தூண்டி விடுறாரு. ஸோ ஆக மொத்தம் அவர் எதிர்கட்சி தலைவர் மாதிரி பிஹேவ் பண்றது கிடையாது பாராளுமன்றத்தில். இருப்பினும் ஏதோ அவர் ட்ரெஸ் போட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நான் நிறைய 40 ஆண்டுகள் பாராளுமன்றத்தை பார்த்திருக்கிறேன். அவர் ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன் இஸ் நாட் குட். அவர் ஒரு மரியாதையா ட்ரெஸ் பண்ணி வரணும். டி-ஷர்ட் போடுறாரு, டி-ஷர்ட் போட்டு பயில்வார் மாதிரி என்ன ஜிம்ல இருந்து வந்த மாதிரி வராது. என்ன கையில ஒரு பாட்டில் எடுத்துக்கிறது, பேக்கெட்ல கை போட்டு வராது. அதெல்லாம் எள்ளி நகையாடுகிறார்கள். இருப்பினும் டெல்லி லீக்ஸ் 1 அமலாக்கத்துறை ராகுல் காந்தியை சம்மன் செய்ய இருக்கிறார்கள் கூடிய விரைவில். அதை அவரே சொல்லிட்டா கூட எனக்கு சில ஆதாரங்கள் கிடைத்தது இன்று காலை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக. அதில் ஊர்ஜிதம் செய்யப்பட்ட தகவல் என்ன என்று கேட்டால், அவர் 2-3 மணி நேரம் அவரை விசாரிப்பார்கள். காரணம், அவர் ஒரு ஊழல் பேர் வழி, ஃப்ராட் என்று சொல்லுகிறார்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில். இதுல வந்து ஒருவேளை நேஷனல் ஹெரால்டு வழக்குல அவர் கூப்பிட்டு விசாரித்தா அதை வச்சு ஒரு பாலிட்டிசியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? எதிர்கட்சிகள் வந்து ஒரு சிம்பத்தி தேட வாய்ப்பு இருக்குல்ல? சிம்பத்தி வரதான். அதை தவிர 10 ஆண்டுகளாக நரேந்திர மோடி அரசாங்கம் கூட அருண் ஏன் தொடர்தலன்னு விட்டாங்க, டைட்டா பண்ணவே இல்லையே. அவருடைய மைத்துனர் ராபர்ட் வாட்ரா மீது அசால்ட்டா இருந்தது கேஸ், ஜோரா உள்ள தள்ளி இருக்கலாம். பிரியங்கா காந்தி எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் விட்டுட்டு 10 வருஷத்துக்கு கோட்டை விட்டுட்டாங்க சார் பாஜக கூட. அதை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதற்கு பிறகு தாங்கள் இப்பொழுது கேட்ட மாதிரி ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் உருவாகும். இருப்பினும் அவருடைய வேகம் தடைபடும். நரேந்திர மோடி அவர்கள் 13 வருடம் முதலமைச்சராகவும் 10 வருடங்கள் பிரதமர் அமைச்சராகவும் இருந்த பிறகு லட்சக்கணக்கான ஒரு நபர்களை தனிப்பட்ட முறையில் பார்த்ததிலும்
400-450 பொதுக்கூட்டங்களில் பேசியதனுடைய சாராம்சம் என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடிக்கு தெரியும் எதிர்வினைகள் என்ன என்று. ஆக மொத்தம் அவர் ஆழம் பார்க்கிறார் என்றால், ஒருவேளை ராகுல் காந்தி ஒரு உழுக்க பாக்குறாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணு என்ன பேசிட்டு போலாமா சார்? அவர் பிரபுல் பட்டேல் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு ஏஎன்ஐக்கு. அது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ராகுல் காந்தி ஒரு ஏமாற்று பேர் வழி என்று பிரபுல் பட்டேல் சொல்லி இருக்கிறார், நான் கூட சொல்லல. அவர் பேசுவதில் உண்மை கிடையாது, வாய் திறந்தா பொய், யாரையாரும் சண்டை மூட்டி விடுறாரு. கட்சியில இருந்து எல்லாரும் வெளில போயிட்டாங்களே. குலாம் நபி ஆசாத் வெளில போயிட்டாரு, கபில் சிபல் வெளில போயிட்டாரு, எத்தனையோ பேர் இல்ல, ஜிதின் பிரசாத், ஆர்பிஎன் சிங், எத்தனையோ பேர் இப்ப பிஜேபியில் எம்பியா இருக்காங்க. அவெல்லாம் மாதுராசன், ஜோதிராதித்ய சிந்தியா. அதை தவிர ஹரியானாவில் பற்பல பாருங்க, சுனில் ஜாக்கர்ங்கிறவர் டிராக்டர் ஓட்டினார் சார் ராகுல் காந்திக்கு. அவர் பாருங்க, அவர் காங்கிரஸ்ல இருந்து விட்டுட்டு பாஜக சேர்ந்துட்டார். ஆக மொத்தம் ராகுல் காந்தி ஒரு ஊழல் பெருவண்டி என்று ஆகிவிட்டது. ஆக மொத்தம் டெல்லி லீக்ஸ் 1 என்று கேட்டால், ராகுல் காந்தி அமலாக்கத்துறையினர் அழைத்து டீ கொடுக்க இருக்கிறார்கள், சில கேள்விகளை கேட்பார்கள். கண்டிப்பாக ராகுல் காந்தி பற்றி ஒரு சிம்பத்தி ஃபேக்டர், அனுதாப அலை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதை எதிர்நோக்கக்கூடிய அளவிற்கு நரேந்திர மோடிக்கு, பாஜகவிற்கு சக்தி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய டெல்லி லீக்ஸ் 2. ஓகே, இது ஒரு விஷயம். அப்படின்னா இன்னொரு விஷயம் நீங்க கிட்ட ஒரு 2 நாள் முன்னாடி போன்ல பேசும்போது ஒரு எதிர்ச்சியா சொன்னீங்க. நான் அதை கொஞ்சம் இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இண்டி அலையன்ஸ் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால், நம்மக்குள்ள இருக்கிற போட்டியில நம்ம யாரும் பிரதமர் ஆயிட வேண்டாம், காமனா ஒருத்தரை பிரதமராக்குவோம் அப்படின்னு ஒருத்தரை முடிவு செஞ்சதா நீங்க சொன்னீங்க. அது இன்னொரு மன்மோகன் சிங் இணையான ஒரு ஆள் அப்படின்னு சொன்னீங்க. நான் எல்லாத்துலயும் இங்கி பிங்கி பாங்கி போட்டு யாரா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன், எனக்கு ஐடியா இல்ல. டெல்லி லீக்ஸ் 2, டெல்லி லீக்ஸ் 2. 2024 லோக்சபா தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் அறிவிப்பு அதாவது தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பாக சரத்பவாரும் ராகுல் காந்தியும் நீண்ட நேரம் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதிலும் நேராக சென்று ஒரு தூதுவர் மூலமாக தூதுவிட்டார் சரத்பவார் மும்பையிலிருந்து டெல்லிக்கு. 4ஆம் தேதி சாயங்காலம் ஆட்சி புரிய வேண்டும், நம்ம நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் கவிழ்ந்துவிடும், காங்கிரசுடைய கூட்டு தலைமையில் வைக்கலாமா என்று 3-4 பெயர்களை அவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள். ராகுல் காந்தி நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார் பிரதமராக. வேண்டாம், சரத்பவாரும் வேண்டாம். ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுத்தவர்களை பார்த்தால் கேலியாக இருக்கிறது, கிண்டலாக இருக்கிறது. காரணம், அரசியல்வாதி அல்லாத முன்னாள் ரிசர்வ் வங்கி தலைவர், ஆளுநர், கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ரகுராம் ராஜன் அவர்களைத்தான் பிரதமராக முன்மொழிந்தார் ராகுல் காந்தியும் சரத்பவாரும் இருவரும் சேர்ந்து. அதை பலரும் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். மு.க. ஸ்டாலின் கூட ஒப்புக்கொண்டு விட்டதாக ராகுல் காந்தி தரப்பினதும் எனக்கு ஊர்ஜிதம் செய்தார்கள். ஆக மொத்தம் அவருக்கு ஆட்சி கிடைக்கல சார், பாலிட்டிஷியனே கிடைக்கலையா அருண்? இந்த ரகுராம் ராஜன் ரகுராம் ராஜன் நம்ம பாரத் ஜோடோ யாத்திரையில பங்கேற்றதே ஷாக்கா பார்த்தோம். இன்னும் ஒரு பியூரோக்ராட்டா இருந்தவர், ஒரு ஆர்பிஐல இருந்தவர், அட்டானமஸ் பாடியில் இருந்தவர், அவர் எப்படி இதுல வந்தாருன்னு யோசிச்சோம். இப்ப அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வரைக்கும் யோசிச்சிருக்காங்க அப்படின்னா அவ்வளவு தொடர்பு இருக்கு அவங்களுக்குள்ள. நம்பிக்கை காரணம். அவர் ராகுல் காந்தி ரகுராம் ராஜனை நம்புவதற்கு காரணம் ஜார்ஜ் சோரே சொல்லி இருப்பாரோ என்று சந்தேகம் வருகிறது. சைனாவிற்கு இருந்து தூண்டு வந்தா, சிட்டு வந்ததா, இப்பெல்லாம் கிண்டலா சொல்றாங்க. ஒரு எல்லோ பர்ச்சி அப்படின்னா, எல்லோ பர்ச்சின்னா இதுதான் எல்லோ பேப்பர் வருது, அதுல இருந்து எழுதி கொடுக்குறாங்களாம் ஜார்ஜ் சோரேஸ் ராகுல் காந்தி. அப்படிதான் டெல்லியில் உலாவுகிறது வதந்திகள். அதே மாதிரி மிஸ்டர் ரகுராம் ராஜனை முன்மொழிந்தது சரத்பவார், வழிமொழிந்தது ராகுல் காந்தி. அவங்களுக்கு ஆளே கிடைக்கலையாங்க, ப்ராப்பரான ஆளே கிடைக்கல. ஏன் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்களே, ஏன் விட்டாங்க அதெல்லாம்? எங்க 2004 இந்தியாவிற்கு ஒரு சதி, இந்தியாவிற்கு ஒரு பாவம் டாக்டர் மன்மோகன் சிங்கை பிரதான் மந்திரி ஆக்கியது. அது இந்தியாவிற்கு கிடைத்த சாபக்கேடு. மௌன சுவாமியின் பேர் அவருக்கு. மன்மோகன் சிங்ல மௌன்மோகன் சிங் அப்படின்னு தான் சொல்றாங்க. அவர் 10 வருஷம் ஓட்டினாங்க. சோனியா காந்தி ரிமோட் கண்ட்ரோல் வச்சு இந்த மாதிரி ரிமோட்டை வச்சு ஓட்டினார். ஆக மொத்தம்
இருக்கக்கூடிய நாட்களில் பார்த்தா 2024 கூட ரகுராம் ராஜன் ஒரு ரிசர்வ் வங்கி ஆளுநர் வேண்டும். ஆளு கிடைக்கல. அவளுக்கு ஒரு லெப்டிஸ்ட் ஆர்கனைசேஷன் உள்ள ஒரு லீடிங்ஸ் உள்ளவர். அவருக்கு சிந்தனைகள் எல்லாம் ஒரு இடதுசாரி சிந்தனைகள். இந்தியாவை கேலியாக்க சொல்ல வேண்டும் என்றால் அது ரகுராம் ராஜனிடம் ஆரம்பிக்கும். என்னிடம் அருண் ஜேட்லி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் ரகுராம் ராஜனை பற்றி. இருப்பினும் ரகுராம் ராஜனுடைய திருமணத்திற்கு நான் சென்றிருக்கிறேன். அவருடைய தகப்பனார் ஆர் கோவிந்தராஜன் அவர்களை நன்றாக தெரியும். அவர் தமிழ்நாடு கேடர் IPS ஆபீசர், RAW தலைவராக இருந்தார். இன்னும் நம்மிடையே இருக்கிறார், அடையாறு பக்கத்துல பெசன்ட் நகர்ல. அந்த ரகுராம் ராஜன் அவருடைய தகப்பனார் ஆர் கோவிந்தராஜன் அவர்கள் ராகுல் காந்தியுடைய தகப்பனார் ராஜீவ் காந்தியால் பதவி இறக்கம் செய்யப்பட்டவர். காரணம் ஸ்வீடன் ரேடியோல போஃபர்ஸை பத்தி அதை நிறுத்துங்கன்னு சொன்னாராம். ராகுல் காந்தியினுடைய அப்பா ராஜீவ் காந்தி ஆர் கோவிந்தராஜனை தொலைபேசி மூலம் அப்போது MP நாராயணன் டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் பியூரோவா இருந்தார். அந்த கதை நான் நிறைய தினமணியில் எழுதியிருக்கேன். அப்பேற்பட்ட ரகுராமராஜனை தேர்ந்தெடுக்கணும் போய் அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஒத்துட்டாங்களாம். ஆனா 4ஆம் தேதி சாயங்காலம் 240 சீட்டு வந்துட்டு நரேந்திர மோடி பாஜக அலுவலகத்துக்கு சென்று நான் தான் 3வது தடையாக பிரதம அமைச்சர் பதவி ஏற்கப் போகிறேன் சொல்லி எல்லாரும் முடிச்சு. அதுதான் டெல்லி லீக்ஸ். 2 மிக மிக முக்கியமான லீக்ஸ். வேற தமிழ் சேனல் எதிரையுமே இது மாதிரி டெல்லியில் நடக்கக்கூடிய திரைமறைவு சம்பவங்கள் டெல்லி லீக்ஸ் மூலமாக சாணக்கியன் நேயர்களுக்கு, ரங்கராஜ் பாண்டே நேயர்களுக்கு, அருண் நேயர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்னே ஒண்ணு, போயும் ரகுராமராஜனை தள்ள அடிச்சுக்க வேண்டியதுதான், வேற ஒண்ணு கிடையாது. அரசியல்வாதியே கிடைக்கலையா? இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சைபர் செக்யூரிட்டி த்ரெட், இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட், கொரோனாவை சமாளிப்பது, இதெல்லாம் ஒரு பாலிட்டிஷியனால தான் பண்ண முடியும். நான் அரசியல்வாதியை நன்றாக நேராக பார்த்து 8 பிரதமர்களை அமைச்சு 1000கணக்கான MPக்களை நான் நேராக சந்தித்திருக்கிறேன் கடந்த 40 ஆண்டுகளில். ஒரு பாலிட்டிஷியனுக்கு இருக்கிற அழகு பியூரோக்ராசிக்கு வராது. பாலிட்டிஷியனா பொதுமக்களை நேர பாக்குறாங்க சார். எங்கிட்ட அம்மையார் ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க, ஒரு நாளைக்கு நான் ஒரு 10,000 தலையை பார்க்கலன்னு எனக்கு பைத்தியம் பிடிச்சி போட ராஜகோபால் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐயா கருணாநிதி கூட சொல்லியிருக்காரு, நான் எழுதிட்டே இருக்கிறேன், எழுதிட்டு எனக்கு யாராவது பாராட்டு சொல்லலைன்னா எனக்கு நான் எழுத்தாளன் அல்ல என்று. ஒரு அரசியல்வாதி என்றால் நாடி பிடித்து பார்ப்பார்கள். நரேந்திர மோடி மாதிரியான ஒரு அரசியல்வாதி வேண்டும் என்றால் அவரால் தான் ஒரு ஆளுமை இருக்கும். இந்திய அரசான ரகுராமராஜன் மூலம் ஒண்ணு வராது. நான் இந்த விஷயத்துல நீங்க சொன்னதுல இருந்து லீட் எடுத்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ஜார்ஜ் சோரோஸ் அவர் பத்தின தொடர் விமர்சனம், மோடி ஆட்சியை கவிழ்க்க வேண்டும்னு தொடர்ந்து அவர் முயற்சிக்கிறார் அப்படின்னு ஒரு பார்வை தொடர்ந்து இருக்கு. அவர் உலகம் முழுக்க அவர் செய்து வரக்கூடிய ரெஜிம் சேஞ்ச் ஆபரேஷன்ஸ் ரொம்ப பிரபலம். அதுல தப்பித்ததுல ஒரு சிலரை பார்த்தோம் அப்படின்னா நேதன்யாஹூ, இன்னொன்னு மோடின்னு சொல்லுவாங்க. இப்ப மோடி தொடர்ந்து 2வது அட்டம்ப்ட்லயும் தப்பிச்சிருக்காரு. 2019 குறிவைக்கப்பட்ட, 2024 குறிவைக்கப்பட்டார். 2லும் தப்பித்திருக்கிறார் மோடின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி ஆங்கிள்ஸ் தொடர்ந்து சுத்திட்டு வருது. இதுல நம்ம இப்ப சமீபத்துல பார்த்த ஷேக் ஹசீனா விஷயமாகட்டும், இது பங்களாதேஷ் ஆட்சி கழிப்பு, ஹிண்டன்பர்க் அறிக்கை, இந்தியாவை குறிவைக்கப்படும் விஷயங்கள்னு எந்த விஷயம் எடுத்தாலும் ஜார்ஜ் சோரோஸ்னு பேர் அடிபடும். இந்த ஜார்ஜ் சோரோஸ்ல இப்போ மித்த கான்ஸ்பிரசி ஆங்கிள்ஸ் தான் ஓடிட்டு இருக்குது அப்படின்னா இப்ப பிஜேபியை டைரக்டா விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து செய்தியாளரை சந்தித்த ரவிசங்கர் பிரசாத், பாஜக மூத்த தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர், கரண்ட் MP, அவர் சொல்றாரு, இந்த அறிக்கை, ஹிண்டன்பர்க் அறிக்கை, செபி மற்றும் அதானியை குற்றம் சாட்டி வைக்கக்கூடிய அறிக்கை ஒட்டுமொத்தமா சோரோஸோடது. இதுல காங்கிரஸுக்கும் பங்கு இருக்கு. காங்கிரஸ் சோரோஸோட பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு இதா மாறி இருக்கு அப்படின்னு டைரக்டா காங்கிரஸ், ராகுல் காந்தி, சோரோஸ்னு எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பாஜக நேரடி விமர்சனத்தை வைக்குது. பாஜக இவ்வளவு கான்கிரீட்டா, இவ்வளோ இதா சொல்றதுக்கு காரணம் அவங்க கையில சோரோஸ், ராகுல் காந்தி இந்த ஒட்டுமொத்தமா விஷயத்தை ஏதாவது வச்சு ப்ரூஃப், எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சிருக்கா? நிறைய இருக்குங்க. டெல்லி லீக்ஸ் 3 என்று சொல்ல போனால் ஜார்ஜ் சோரோஸ் அவர்கள் நரேந்திர மோடியோட பாட்சா பலிக்கவில்லை. இந்தியாவை கொளுத்தி விடுவேன் என்று ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் சென்ற வருடம் தேர்தல் சமயத்தில். 2023 நவம்பர் டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆக் லக் ஜாயேகா இந்தியா பூரா அப்படிலாம் அதெல்லாம் எழுதி கொடுக்குறது ஜார்ஜ் சோரோஸ் தானே. ஜெயராம் ரமேஷ் பக்கத்துல ஜால்ரா அடிக்கிறாரு கூட, அது பவன் கேரான்னு ஒருத்தர், சுப்ரியா ஸ்ரீநாட்டேன்னு ஒரு அம்மா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஊதி விடுறது.
ஊதி வந்து அவர் ஊதுறார் கடந்து. ஒண்ணு. ரெண்டாவது, ஹிண்டன்பர்க் விஷயத்தில் இந்தியாவில் அவர்கள் செய்யக்கூடிய பொருளாதார நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்றும், செபி என்று சொல்லக்கூடிய பொருளாதார அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அதை சின்ன பின்னமாக்க வேண்டும் என்று சொல்றதன் மூலமாக ரிசர்வ் பேங்கில் வருவாங்க. கட்சியில் எல்லாம் முடிச்சுட்டு பாருங்க, சுப்ரீம் கோர்ட்ல நிலைமை இருந்து சுப்ரீம் கோர்ட் 2 கேஸ் 2024 ஜனவரி மாதம் தள்ளி விட்டாங்க. இதுல ஒண்ணுமே விஷயம் இல்லைன்னு திருப்பி அப்பீல் போனாங்க. அப்பீல் எடுக்க மாட்டேன்னாங்க. இப்ப என்ன திருப்பி அப்பீல் போவாங்களா? இப்ப திருப்பி ஆகஸ்ட் மாசம். இது சுப்ரீம் கோர்ட்டை அரசியலாக்க வேண்டும் என்று வியாபாரம் செய்யும் சில காங்கிரஸ்காரர்கள் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டுக்கொண்டு அதைத்தான் ரவிசங்கர் பிரசாத் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டுகிறார். இதில் ஹிண்டன்பர்க் விஷயத்திலும் சரி, ஷேக் ஹசீனா ஆட்சி கலைப்பிலும் சரி, சோரேஸுக்கும் அமெரிக்காவிற்கும் கண்டிப்பாக பின்னணி இருக்கிறதாகத்தான் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்கள் சில பத்திரிகையாளர்களிடம் தனிப்பட்ட முறையில் பேசும்போது கூறினார். அதில் நானும் இருந்தேன். இதுதான் ரகசியம், வேற ஒண்ணுமே கிடையாது. So the direct link will be exposed soon அப்படி எடுத்துக்கலாமா? தாராளமா தாராளமா. அது நரேந்திர மோடி ஏன் தயக்கம் காட்டுகிறார் என்று தெரியவில்லை. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி என்பவர் 2004 2024 மட்டும் 20 வருடம் எம்பியாக இருந்திருக்கிறார். 248 முறை அயல்நாடு சென்று வந்திருக்கிறார். அந்த 248 முறையிலும் ஜார்ஜ் சோரேஸினுடைய ஆட்களை சந்தித்தாரா? ஈவன் பாரத் ஜோடோ யாத்திராவோட ஜார்ஜ் சோரேஸினுடைய ஒரு அசிஸ்டன்டோட நடந்து வந்தாங்களாம். பெங்களூர்ல இருந்து ஒரு இடத்துக்கு மட்டும், ஒரு பேட்ச் மட்டும். ஆக மொத்தம் இந்த மாதிரியான ஒரு ஃப்ராடு தனங்களை எல்லாம், தகுடு தத்தத்தை எல்லாம் ராகுல் காந்தி கையாண்டு வருகிறார். அதை கண்டிப்பாக நரேந்திர மோடி ஒரு நாள் வெளிச்சம் போட்டு காண்பிப்பார். காரணம், ராகுல் காந்தியிடம் அரசியல் புத்தி இல்லையா? அந்த பாலக் புத்தின்னு சொன்னார் பாருங்க நரேந்திர மோடி. சிறுபிள்ளைத்தனம் என்பது அது கரெக்டா இருக்குது. இதுல இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. இந்த பங்களாதேஷ் இஷ்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் மோடி அண்ட் ஹிஸ் டீம் அவங்க ரொம்ப அலர்ட், அட் த சேம் டைம் ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். இதுக்கு மேல நம்ம டவுனா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த விஸ்பர்ஸ் இந்த காரிடர் மாதிரி பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த சோர்சஸ் எல்லாம் நிறைய பேர் இந்த பீட் ரிப்போர்ட்டர்ஸ் பலர் போடுறாங்க. பிரைம் மினிஸ்டர் சர்க்கிள்லாம் அவங்களாம் ரொம்ப இதா இருக்காங்க, ரொம்ப அலர்ட்டா இருக்காங்க. இது எப்ப வேணா நடக்கலாம், ஸோ வில் பி மோர் காஷனா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒருவேளை சுதாரித்து கொண்டார் மோடின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதை மோடிக்கு சுதாரித்துக் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. எப்பவுமே ஹீஸ் ஆன் அலர்ட். நரேந்திர மோடி ஆளுமை மிக்கவர் என்பது ஆளுமை மிக்கவர், பட் ப்ரோ ஆக்டிவ் ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. கண்டிப்பாக அவர் ஒண்ணு சொல்றேன் அருண். நரேந்திர மோடி என்பவர் டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் பியூரோவோ இல்ல செக்ரட்டரி RAW உளவுத்துறைக்கு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு எப்போ மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருக்குதோ அப்போ உளவுத்துறையினுடைய ஒரு வீக்னஸ் வந்துடும். அதுல மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான் உளவுத்துறைகளை எல்லாம் ஒன்னே சொல்றேன் கேளுங்க. சின்ன உதாரணம், ஷேக் ஹசீனா ஜூன் மாதம் டெல்லி வந்திருந்தார். 3 மணி நேரம் பேசினார் நரேந்திர மோடியிடம். நினைக்கிறீங்க நீங்க? கேட்காத இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆக மொத்தம் சின்ன தமிழ்நாடு உதாரணம் காமிக்கிற மாதிரி ஷேக் ஹசீனா பத்தி விட்டுருங்க. எதுவா இருந்தாலும் டைரக்டா பிரைம் மினிஸ்டர் பேசக்கூடியவர். அவர் தான் அந்த ஒரு கெப்பாசிட்டி, ஒரு கிரைசிஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணுவார் ஆப்பர்ச்சுனிட்டியாக. அந்த திறமை நரேந்திர மோடி ஒருவருக்குத்தான் இருக்கும் என்று என்னுடைய 40 ஆண்டு கால அரசியல் நிருபராக இருந்ததனுடைய தாற்பயம் அதுதான், அடிப்படை. ஒன்னே ஒன்று சொல்றேன், சிறு உதாரணம். இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நரேந்திர மோடிக்கு தெரியாதது ஒன்றுமல்ல. நேரடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில விஷயங்களை தமிழ்நாட்டுக்கும் ஒப்பிட முடியும். 2 சந்திப்புகள் 2023 நடந்தது நரேந்திர மோடியுடன். ஒன்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அடுத்தது தமிழக துணை முதலமைச்சராக வரக்கூடிய இப்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர், இன்று பாரிஸில் இருக்கக்கூடிய உதயநிதி. இருவருமே நரேந்திர மோடியை நேரில் சந்தித்தார்கள். என்னத்துக்கு? எதுக்கு? வெளில வந்து அதான விஷயம். நரேந்திர மோடி விட மாட்டாரு.
மு.க. ஸ்டாலின் விட மாட்டார், உதயநிதி ஸ்டாலின் விட மாட்டார். எதுக்காக போனார்? ஆக மொத்தம் திமுகவில் நடப்பதும் தமிழகத்தில் நடப்பது பற்றியும் கண்டிப்பாக பேசியிருப்பார்கள். சிலதான் பேசுறதுன்னா ஒரு மணி நேரம் பேசுறாங்கன்னா எத்தனையோ விஷயம் பேசலாங்க சார். ஒண்ணு இல்ல ரெண்டு. ஆக மொத்தம் ஷேக் ஹசீனா 3 மணி நேரம் பேசினாங்கன்னா டைரக்டாக நரேந்திர மோடி அந்த விஷயத்தில் பிடியில் இருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். அதுதான் டெல்லி லீக்ஸ் 4. ஓகே, மூவிங் ஆன் டு லைட்டர் பொலிட்டிக்கல் டாபிக்ஸ். சில விஸ்பர்ஸ் இந்த காரிடர் இன் மகாராஷ்டிரா. ஏக்நாத் ஷிண்டே வந்து பிஜேபிக்கு டிமிக்கி காமிச்சிட்டு அந்த பக்கம் ஆப்போசிட் கேம்புக்கு தாவ போறதா சில பல ஹேஷியங்கள், தகவல்கள், ரூமர்ஸ் அப்படின்லாம் சொல்றாங்க. நான் மும்பையில் இருந்தேன் சமீப வாரத்தில். அப்பொழுது நானும் கேள்விப்பட்டேன் அதை. இருப்பினும் ஏக்நாத் ஷிண்டே அட்டம் இருக்கு. நிச்சயம் பற்பல விஷயங்களை பேச வருகிறார்கள், பேசிக் கொள்கிறார்கள். மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ் என்பது தனி திறமை வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது. காரணம், சரத்பவார் என்ற ஒரு பெரியவர் இருப்பதனால் அவர் தொலைபேசி செய்தால் அதற்கு யாருமே நோன்னு சொல்ல மாட்டாங்க. அதுல போய் உட்காந்துருவார். ஆனால் சரத்பவார் எது செய்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய சக்தி, ஆளுமை, அதாவது ஃபோர்ஸ் அமித்ஷாவிடம் இருக்கிறது. சமீப காலத்தில் அமித்ஷா பேசியிருக்கிறார், தாங்கள் பார்த்திருக்கலாம், பத்திரிகையில் படித்திருக்கலாம், தொலைக்காட்சியில் பார்த்திருக்கலாம். அமித்ஷா அவர்கள் சரத்பவாரை ஏகவச்சனத்தில் திட்டினார். 50 ஆண்டு கால அரசியலை நான் சமாப்தி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் அமித்ஷா. சரத்பவாருடைய அரசியலை சமாப்தி செய்வேன் என்று. ஆக மொத்தம் மகாராஷ்டிரா அரசியலில் ஒரு நூதனமான திருப்பம் வர இருக்கிறது என்பதும் டெல்லி லீக்ஸ் 5. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டோங்க. இப்ப 4 மாநில தேர்தல் வரப்போகுதுங்க. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், நம்ம ஹரியானா, ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீர். இந்த ஜம்மு காஷ்மீர் அடுத்த மாசம் சிங்களா நடத்தி முடிச்சிருவாங்க. மீதி 3 ஒன்னா கிளப் பண்ணிப்பாங்க. நவம்பர் இறுதியில் பார்த்து கொண்டே இருங்கள். உத்தவ் தாக்கரே பாஜக பக்கம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஒரு யுனிக் பாலிடிக்ஸ் இன் மகாராஷ்டிரா. நேற்று சஞ்சய் நிருப்பம் என்பவர் ஏக்நாத் ஷிண்டேயினுடைய வலதுகரமாக இருப்பவர். அவர் ராகுல் காந்தியிடம் மிக நெருக்கமாக இருந்தவர். காங்கிரஸ் தலைவர் சஞ்சய் நிருப்பம் அவர் ஒரு பீகார் சேர்ந்தவர். மகாராஷ்டிராவில் படித்து வளர்த்து அங்க வேலை செய்ய போனால் அரசியலில் குறித்து விட்டார். அவர் ஒரு பெரிய கதையை அவுத்து விட்டுருக்கார். நேற்று அது ரிபப்ளிக் என்று அனுராக் கோஸ்வாமி தொலைக்காட்சி வந்தது. அது என்னிடமும் பேசினார் சஞ்சய் நிருப்பம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், தன்னிடம் சில தஸ்தாவேஜுகள் இருக்கின்றன. அதன் மூலமாக ஒரு கொலை வழக்கில் உத்தவ் தாக்கரே ஈடுபட்டிருக்கிறாரா என்ற சந்தேகம் இருக்கிறது என்பதை பற்றியும், லண்டனில் 3 மாடி கட்டடம் இருக்கிறது எப்படி உத்தவ் தாக்கரேக்கு என்று ஒரு தஸ்தாவேஜை விடுறாரு. நீங்க ரிபப்ளிக் யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ ஆக மொத்தம் மகாராஷ்டிரா அரசியல் ஒரு நூதனமானது என்பதுதான் என்னுடைய கருத்து. அருண், அதுதான் டெல்லி லீக்ஸ். ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதற்காக மிக்க நன்றி.